ஏண்டி மீனா, நான் தான் சொன்னேன்ல, நீ தான் என்னை நம்பவே இல்லை. நீ அப்பவே நான் சொன்ன விஷயத்த நம்பி இருந்தேன்னா இன்னைக்கு இந்த கல்யாணம் மண்டபம் வரைக்கும் வந்திருக்காது. இப்ப நம்ம கையில இருக்கிற இந்த விஷயம் மட்டும்தான் உண்மை. ஆதியும் பாரதியும் தான் புருஷன் பொண்டாட்டி. மா, நான் இவங்களுக்குள்ள இப்படி ஒரு சொந்தம் இருக்கும், ரகசியம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலமா. ஆதிக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சப்போ பாரதி தான் பொண்டாட்டியா இருப்பான்னு நான் யோசிக்க கூட இல்லம்மா. அது மட்டும் இல்லம்மா, ஆனா 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்துகிட்டு இவ்வளவு நாளா இந்த உண்மையை மறைச்சுக்கிட்டு வந்தது பா எனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆனா மீனா, எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிக்காம இருக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தோணுது. சரி சரி, இது எப்படி இருந்தாலும் சரி, இந்த போட்டோவை அந்த ராஜேஸ்வரி அம்மா கிட்ட கொண்டு போய் காட்டி உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். மா, பாரதி ஏமா இந்த விஷயத்த மறைக்கணும்? இத மறைக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குமா? மா, இருந்தாலும் பாரதி ரொம்ப பாவம்மா. மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு போராடிட்டு இருக்கா. உண்மைதாண்டி, பாரதி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ ஆதி கூட சேர்ந்து வாழறதாண்டி சரியா இருக்கும். தம்பி, கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. சரிங்க மேடம். ஆ, அப்பா, ஆதித்யா கேட்டப்போ கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டேன்ப்பா. இப்போ எனக்கு பயமா இருக்குப்பா. எங்களை விட்டு போயிடாதீங்கப்பா. நீங்க, நான், அம்மா, தம்பி எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கணும்ப்பா. எங்க போனாங்க? சுதாகர், ஆதியோட சித்தி சித்தப்பா 2 பேரையுமே காணுமேப்பா. நீ அவங்கள பாத்தியா? அவங்க ஏதோ வேலையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணம் நடக்கிற சமயத்துல சொந்தக்காரங்க வர்றப்ப அவங்க மண்டபத்துல இருக்க வேணாமாப்பா? அதான் இங்க நாம இருக்கோம்ல பாட்டி. அவங்க இந்த கல்யாணத்துக்கு வந்ததே பெரிய விஷயம் பாட்டி. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா யோசிக்காதீங்க. அவங்க எப்படியும் வந்துருவாங்க. அண்ணி, நான் அவர்கிட்ட பேசிட்டேன். உங்க நேரம் அவர் ஃப்ரீயா இருக்காராம். கிளம்பி வந்துட்டே இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ட்ரி கொடுத்துருவாரு. யாரு வராங்க தவக்கல? அண்ணி, அவர் பேரு வெற்றி. வெற்றி கொண்டான். நாங்க எல்லாரும் அவரை தலைவரேன்னு செல்லமா கூப்பிடுவோம். கராத்தே, நிஞ்சான்னு எல்லா சண்டை பயிற்சியும் நல்லா தெரிஞ்சவரு. ஆளு பக்கா மாசு. சரவணா மூலமா தான் எனக்கு பழக்கம். அவர் சென்னையில தான் இருக்காரு. என்ன, அவர் நான் முன்ன பின்ன பார்த்ததில்ல. நீங்களும் பிரச்சனை சம்பவம் குமார் மாதிரி ஆள் வேணும்னு கேட்டீங்களா? டக்குன்னு எனக்கு இவர் தான் ஞாபகம் வந்தாரு. அதான் சட்டு புட்டு ஃபோன் பண்ணி அவரை வர சொல்லிட்டேன். தவக்கல, நீ என்ன சொல்ற? நீ அவரை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. அவரு முகத்தை பார்த்ததில்ல நீ. ஆனா அவர் வரும்போது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவரை மண்டபத்துக்கு பின்னாடி தான் வர சொல்லியிருக்கேன். வாங்க நம்ம பின்னாடி போவோம். ஆனந்த் தம்பி, ரொம்ப நேரமா உங்க அம்மாவையும் அப்பாவையும் மண்டபத்திலேயே காணுமே. உங்ககிட்ட எங்கேயாவது போறேன்னு சொல்லிட்டு போனாங்களாப்பா? இல்ல பாட்டி, நானும் கவனிக்கல. மேபி அப்பா அம்மா 2 பேரும் சொந்தக்காரங்க யாரையாவது பார்க்க போயிருப்பாங்க. அவங்க வந்துருவாங்க. அப்படியா? இல்ல, ரிசப்ஷனுக்கு வந்திருக்கிற எங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் உங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்னு கேக்குறாங்க. அதனால தான் கேட்டேன்ப்பா. வந்துருவாங்க பாட்டி. சரிப்பா, சரி. மீனா, எனக்கு ஒரு சந்தேகம்டி. என்னம்மா? இல்ல, மித்ராவுக்கும் உன் புருஷனுக்கும் ஆதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயம் தெரியும், அப்படித்தானே? ஆமாமா, அந்த விஷயத்தை பத்தி கேட்க போய் தான் என் வீட்டுக்காரே என்ன அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. அதை மறந்துட்டியா? ஆமா, இப்ப எதுக்கு அதை பத்தி கேக்குற? இல்லடி,
இந்த கல்யாண விஷயம் தெரிஞ்ச உன் வீட்டுக்காருக்கும் மித்ராவுக்கும் பாரதி தான் ஆதியோட பொண்டாட்டின்னு தெரியுமா? அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. என்னம்மா சொல்ற நீ? ஆமா மீனா, எனக்கு ஒவ்வொரு விஷயமா யோசிக்க யோசிக்க ரொம்ப குழப்பமா இருக்கு. மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆதி பாரதி புருஷன் பொண்டாட்டி நீ சொன்ன விஷயத்த நான் நம்பவே இல்லை. இப்போ மண்டபத்துல போய் இந்த விஷயத்த சொன்னா என் வீட்டுக்காரரும் மித்ராவும் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அதை வச்சு அவங்க 2 பேருக்கும் இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட், நீ சொல்றதும் சரிதாண்டி. அந்த காட்டுக்குள்ள துறை தப்பிச்சு போனப்ப நம்ம அசால்ட்டா இருந்துட்டோம். நீங்க தான் அவன் செத்து போயிருப்பான்னு சொன்னீங்க. தப்பு பண்ணிட்டேன் பவானி. அன்னைக்கு நீ சந்தேகப்பட்டப்பவே ஆளுகளை விட்டு தேட சொல்லியிருக்கணும். இப்போ அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? இப்போதான் அவன் நம்ம கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். இதுக்கப்புறம் அவன் இந்த உலகத்திலே இருக்க மாட்டான். ஏன்பா தவக்கல, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. என்ன விஷயம்? அண்ணி கேட்குறாருல தலைவர், சொல்லுங்க. யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணை எங்கேயோ கடத்திட்டு போயிருக்காங்க. எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த பொண்ணை நாம காப்பாத்தினாதான் எதுக்கு கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியும். ஓஹோ, இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியாது, அப்படிதானே? ஆமாங்க. எப்போ கடைசியா பாத்தீங்க? நான் இந்த பொண்ணை நேர்ல பார்த்ததே கிடையாது. ஆனா இந்த பொண்ணு இன்னைக்கு சாயங்காலம் என்ன பார்க்கறதுக்காக மித்ரா வீட்டுக்கு வந்திருக்கா. அப்ப அங்க விளையாடிட்டு இருந்த என் பசங்க தமிழ், ஆதித்யா 2 பேரும் இந்த பொண்ணை பார்த்து எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. என் பேரு சொல்லி என்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்கா. உடனே பசங்க என்கிட்ட சொல்றதுக்காக வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அந்த சமயத்துல மித்ரா அந்த பொண்ணை கடத்திருக்கா. நான் பசங்களோட வெளியில வந்து பார்த்தப்போ அந்த பொண்ணு அங்க இல்ல. ஆனா அந்த பொண்ணோட போனை ஆதித்யா மித்ரா வீட்டு வாசல்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கான். எனக்கு மித்ராவோட நடவடிக்கையில இருந்து சந்தேகம் வந்து மித்ராவை வாட்ச் பண்ணப்பதான் யார்கிட்டயோ வீடியோ கால்ல பேசினான். அப்ப அவளுக்கே தெரியாம நான் எடுத்த போட்டோ தான் இது. ஏன்பா தவக்கல, தலைவரே நீ ஆட்டோல ஏறி என்ன ஃபாலோ பண்ணு. சரிங்க தலைவரே. நீங்க என் கூட வாங்கம்மா.